அலைக்கும், வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி ஒரு நெத்திலி கருவாட்டு சாதம் ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறத பார்ப்போம். இப்போ கருவாட்டு சாதத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு நெத்திலி கருவாடை எடுத்து அதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துருக்குறோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள், ஒரு 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். கருவாட்டில் உப்பு இருக்கும், நம்ம வந்து அதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுனால இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இதை ஃபுல்லாக பிரட்டி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா போட்டு பிரட்டின இந்த நெத்திலி கருவாடை இந்த ஆயிலில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா முருகலாக இதை பொரிச்சு எடுத்துக்குவோம். நல்லா இந்த கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருச்சு. இதை வடிகட்டி ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். ஃபுல்லாக கருவாடை பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சிட்டோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இதில் சேர்த்துப்போம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 6-7 பல் அளவுக்கு பொரிச்ச பூண்டை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அதோட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டையும் நைஸாக சாப் பண்ணியிருக்கோம். அதை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது நல்லா ஃபுல்லாக வதக்கிக்குவோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் மசாலா சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஃபுல்லாக வதக்கிக்கும். மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் இதை ஃபுல்லாக வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபுல்லாக கனிய விட்டுருவோம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே கனிய விட்டுருவோம். இப்போ எல்லாம் ஃபுல்லாக மசிஞ்சு நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த நெத்திலி கருவாடை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 1 கப் ரைஸ் எடுத்துருக்குறோம், அதை இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், அது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். கருவாட்டு சாதம் ரெடி. ஒரு மழை காலம், நல்ல கூலிங்கான ஒரு கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சாதம் ரெடி பண்ணியிருக்கிறோம். கருவாட்டு சாதம்
இப்போ இந்த கிளைமேட்டுக்கு இப்படி சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் கருவாட்டு சாதம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.